வணக்கம், என் பேர் ராதிகா. இப்போ நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக சீக்கிரமாக செய்கிற மாதிரி சிறுபருப்பில் ஒரு ஐட்டம் செய்ய போகிறோம். இது வந்து பக்கோடின்னு பேர். 1 ஹவருக்கு முன்னாடியே சிறுபருப்பு ஊற வச்சுருங்க, கழுவி ஊற வச்சுடுங்க. அதுக்கு தேவையானது 2 வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வந்து நம்ம சிறுபருப்பு அரைக்கும் போது கூடவே சேர்த்து அரைச்சிடணும். பச்சை மிளகாய் வேண்டான்னா நம்ம வெறும் சிறுபருப்பு அரைச்சிட்டு கூட மிளகாத்தூள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி போட்டும் செய்யலாம். இது நம்ம வாயில் குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கும்போது கடிப்படுமேன்னு நான் சிறுபருப்பு கூடவே சேர்த்து அரைச்சிடுவேன். ஊற வச்ச சிறுபருப்பு, பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா 3த்தையும் போட்டு மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு அதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லியில் கொஞ்சம் கொத்தமல்லி, கட் பண்ணி வச்சிருந்த ஆனியனில் கொஞ்சம் ஆனியன், இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் இந்த மாவு வந்து இலகலாக தான் இருக்கும். இது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி இப்போ எண்ணெயில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி போட்டுட்டோன்னா அது நல்லா செவந்த உடனே திருப்பி போட்டு எடுத்துடணும். இப்போ வந்து இந்த பக்கோடி, சிறுபருப்பில் செய்கிற பக்கோடி வந்து நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ஃபுல்லாக வந்து கலர் மாறாது, லைட்டாக கோல்டன் கலர் மாறும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக சிறுபருப்பில் சேர்ந்த சிற்றுண்டி சாஸில் தொட்டு பசங்களுக்கு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நன்றி.